டு R3 லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கிறங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன விலாக் அப்படிங்கிறத பார்க்கலாம், வாங்க போவோம் வீடியோக்குள்ளே. அதாவது இன்றைக்கி ராம்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஷாப்பிங் மால், ஒரு ஷாப்பிங் பண்ணக்கூடிய எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு கடை, நல்லா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போன இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஷாப்பிங். அதாவது நான் வந்து இது ஒரு சூப்பர் மார்க்கெட், அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். பட் என்ட்ரு ஆகும்போது எனக்கு இருந்து இதில் ஷாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜுவல்லரி ஷாப்க்கு வந்திருக்கோமா இல்லை நம்ம வந்து ஷாப்பிங் பண்ண வந்திருக்கோமா அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட்டே எனக்கு வந்துருச்சு. நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் நெக்லஸ், சாக்கர், அப்புறம் வந்து நெக் செட் எல்லாமே பயங்கரமாக வச்சுருந்தாங்க. ரேட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் ஷாப்பிங் பண்ணணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இங்கே வந்து A to Z எல்லாமே வாங்கிக்கிடலாம். நம்ம ரேட்டை நான் ஒன்றுக்கு செக் பண்ணேன், நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அவ்வளோ கம்மியாக தான் இருந்துச்சு. மற்ற இடத்துக்கு இந்த இடத்த கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு நான் வாங்கின திங்ஸை வச்சு நான் யோசிக்க போகும்போது ரேட் வந்து ரொம்ப சீப், அந்த அளவுக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது. சில விஷயங்களை பார்க்க போகும்போது ரேட் அதிகம்னு தோணும் நம்மளுக்கு வேறு இடங்களில், ஆனால் இங்கே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்குற மாதிரியாக தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு ரேட் எனக்கு பார்க்கும்போது. இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் உடனே செக் பண்ண ஆரம்பித்தேன். ரேட் வைஸாக எல்லாமே பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. இங்கே எல்லாமே ஆஃபர்லேயும் போட்டிருந்தாங்க, ஒரு பொருளுமே நல்ல ரேட்டுக்கு இருந்துச்சு. இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா A to Z எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உள்ளே போகும்போது ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் போகிற மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. அப்புறம் உள்ளே இன்னும் போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாமே இருந்துச்சு. நான் இந்த சைடு வந்து தான் ரொம்பவே ஷாக் ஆனேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த காப்பு இருக்கு இல்லையா, இந்த பேங்கிள் செக்ஷனை பார்த்துட்டு எனக்கே வந்து குழப்பமாயிருச்சு எது வாங்கணும் அப்படிங்கிற விஷயமே. ஒரு 4 டிசைன் இருந்தால் நம்ம 2 டிசைனை சூஸ் பண்ணி எது நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். இருக்கிறது ஃபுல்லாக எக்கச்சக்கமாக இருந்துச்சுன்னா நம்ம எது எடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கே வந்து ரொம்ப ஒரு குழப்பமாக போயிடும் இல்லையா, அது மாதிரி தான். சரி, நம்ம மேலே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே கிளம்பிட்டோம். மேலே போய் பார்த்தோம்னு வைங்களேன், எல்லாமே கிட்ஸுக்குள்ளே எல்லா திங்ஸ் இருந்துச்சு. அப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் நம்ம வீட்டுக்கு தேவையான ஃபுல் ஐட்டம்ஸுமே இருந்துச்சு. A to Z எல்லாமே ஜஸ்ட் 9 rupeesலேருந்துமே ஸ்டார்ட் ஆச்சு எல்லாமே. நான் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன். இங்கே பாருங்கள், நம்ம ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுறது, பேக் பண்ணுறதுக்குள்ளது, அப்புறம் சாக்லேட் பண்ணுறதுக்குள்ளது, இன்னுமே நம்ம பார்க்கவே இல்லாத அந்த கிச்சன் ஐட்டம்ஸ், கிச்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் அதெல்லாம் நான் பார்த்து இதெல்லாம் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுவோமா, நம்ம இப்படிலாம் ஒரு பொருள் இருக்கா அப்படிங்கிறதையுமே நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து நம்ம வந்து இங்கே அபாயா எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம். அபாயாவை பார்த்திங்கன்னா துணி அவ்வளோ ஒரு நல்ல துணியாக இருந்துச்சு, சூப்பரான மாடலாகவும் இருந்துச்சு. வெளியில் வந்து 3000 கிட்டே கிடைக்கிற இந்த அபாயா இங்கே நம்மளுக்கு வந்து 2000 கிட்டேயே கிடச்சிச்சு. ப்ரைஸ் அது எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறத விட அந்த துணி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது, எந்த அளவுக்கு அந்த துணி வந்து குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நான் செக் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. தாராளமாக நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் அங்கே ஏற்பட்டுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு, இவங்க வந்து நிறைய கலர் அபாயாஸ்லாம் எடுத்து போட ஆரம்பித்தாங்க. அதை சுற்றியுமே நம்ம வந்து அதுக்கு மேட்சாக ஷால் எடுக்கிறாப்புல நம்மளுக்கு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இந்த ஷால் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷாலுமே ஒவ்வொரு மாதிரியான துணி, அதாவது க்ரீப் கிளாத், அப்புறம் வந்து சாஃப்ட் கிளாத், அப்புறம் ஜார்ஜெட், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் இருந்துச்சு. நம்ம எந்த மாதிரி போடுவோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அந்த கேப் இருக்கு இல்லையா, நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுற கேப் எல்லாமே வந்து கலர்லேயும் வச்சுருந்தாங்க. இந்த ஷாலை வந்து நான் ஜஸ்ட்டு ப்ரைஸ் செக் பண்ணுறதுக்காக தொட்டு பார்த்தேன், அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நான் ஊரில் வந்து பெருநாளைக்கு வந்து ஷால் வேணும் அப்படிங்கிறதுக்காக பர்ச்சேஸ் பண்ண தான் செஞ்சேன். அதையும் இங்கே உள்ள ஷாலையும் நான் கம்பேர் பண்ணி பார்க்கையில் எனக்கு இங்கே உள்ள ஷாலோட ரேட் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. அது நினச்சுமே எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருந்தது. இப்படி ஒன்று நான் வந்து பார்த்து செக் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ண ஆரம்பித்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இது எல்லாமே வந்து கிட்ஸ்குள்ள ஐட்டம், அதாவது ஸ்கூலுக்குள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வந்து நெகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு.
நம்ம வீட்டில் டெக்கரேட் பண்ணுவோம் இல்லையா கல்யாணத்துக்கெலாம் லெட்டர்ஸ் வச்சு, அந்த லெட்டர்ஸுமே இங்கே நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் பிள்ளைங்களுக்கு கொடுத்து விளையாடுற மாதிரியான லைட்ஸ் இருந்துச்சு. அந்த லைட்டோட ரேட் வந்து 17 ரூபா தான் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நிறையவே இவங்கக்கிட்ட இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் மூவ் ஆகும்போது தான் கவனிக்கிறேன், கிச்சனுக்குள்ள ஐட்டம்ஸ்னால் இங்கே 1-2 வச்சுருந்தாங்க. பார்க்கையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதோட ரேட் எல்லாமே ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அதனால நம்ம தாராளமாக நீங்கள் வந்து ஆப்பிள் ஷாப்பிங் போய் தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் ஏற்கனவே ஆப்பிள் ஷாப்பிங் போயிருக்கீங்களா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த பவுல் ட்ரே மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து கிளாஸ் ஐட்டம் இல்லை, ஒரு ஃபைபர் மாதிரியான பிளாஸ்டிக் தான். பேசிக்காக இந்த கூடையை பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாத்தோட ரேட்டையுமே நானும் செக் பண்ணேன், இல்லாமல் கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இது என்ன பவுல்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக, யாருக்காவது தெரிஞ்சால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க பார்க்கலாம். இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து அது மேலே யூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு தான் அந்த இது. அப்புறம் வந்து சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் வச்சுருந்தாங்க. நம்ம ஏதாவது வீட்டில் வந்து ஓனாக பிஸ்னஸ் பண்ணோம்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான பாக்ஸஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கு எவ்வளோ விஷயங்கள் அங்கே இருக்குது அப்படிங்கிறது. அந்த இருக்கு இல்லையா, இந்த ஒரு கூடை இருக்கு இல்லையா, இது வந்து ஃப்ரூட்ஸ் வைக்கிற பேஸ்கெட். இது எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதோட ரேட் வந்து 220 ரூபான்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அது வாங்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். பட் வந்து நான் வேறு விஷயங்களில் கவனமாக இருந்தனால என்னால் அதை வாங்க முடியல. இந்த சைட் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பாட்டில்ஸ், அப்புறம் வந்து சானிடைசர் யூஸ் பண்ணுற அந்த பாட்டில், அப்புறம் பெப்பர் போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க. இன்னுமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்னென்னு எனக்கு தெரியல. இது எப்படி யூஸ் பண்ணுறது, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. இது எப்படி யூஸ் பண்ணுறது, எதனால் யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கொஞ்ச நாளாகவே நான் வீடியோ எதுவும் என்னால் போட முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து கையில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதனால் வீடியோஸ் எதுவுமே ஷூட் பண்ண முடியல. அதனால் எடிட் பண்ண முடியாமல் போட முடியாமல் போயிடுச்சு. லாங் டைம் இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோவை வந்து போடுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணிக்கிறேங்க. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சானிடைசர், இல்லைன்னா வந்து ஹேண்ட் வாஷ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு எம்டி பாட்டில்ஸ் தான். நல்ல ஒரு லுக்கில் நல்ல ஒரு குவாலிட்டியில் வச்சுருந்தாங்க. இங்கே இருக்க பேஸ்கெட்ஸ்லாம் நான் பார்த்து செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆயில் பாட்டில்ஸ் எல்லாமே சில்வர்லேயும் வச்சுருந்தாங்க, கிளாஸ்லேயும் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக சூப்பராக இருக்குது. ஆனால் ரேட்டு தான் அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த தாட்டு தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்துச்சு என் மைண்டில். ஏன்னா நம்ம நிறைய சூப்பர் மார்க்கெட் போயிருக்கோம், நிறைய ஷாப்பிங் பண்ணியிருப்போம், வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருள்லாம் வாங்கியிருப்போம். அப்போ நம்மளுக்கு தெரியும் இல்லையா, எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கி பார்க்குறதுக்கு, நிறைய கலர்ஃபுல்லாக இருக்கி, ஆனால் ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு வச்சுருப்பாங்க அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துல நான் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ண கண்டிப்பாக மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரேட்டு வந்து ஓகே, தாராளமாக வாங்கலாம். இப்போ நம்ம ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்புகிறோம், அதுக்குன்னு ஒரு பர்ச்சேஸ் போடணும் அப்படின்னு நினச்சோம்னா தாராளமாக நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம வாங்கிட்டு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு, இது கேர்ள்ஸ் ஐட்டம்ஸ். இது எல்லாமே இந்த ஐட்டம்ஸை தான் நான் பார்த்து ரொம்பவே வந்து ஷாக் ஆனேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நான் பார்த்ததே இல்லை, அவ்வளோ கலெக்ஷன்ஸ். இங்கே இந்த ஆரி ஒர்க் பண்ணுறது, அந்த ஜாக்கெட்டில் வந்து ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த சின்ன சின்ன விஷயங்கள், பாசி, அப்புறம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கி, உங்கள் வீட்டில் ஒரு அழகான குட்டி பேபி பொம்பளை பிள்ளைகள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸை டெக்கரேட் பண்ணுறதுக்கோ, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து தலையில் பின் வச்சு கட்டுறதுக்கு, ஏதோ டெக்கரேட் பண்ணுறதுக்கு இது தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே நீங்கள் தாராளமாகவே வந்து பார்க்கலாம். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. நம்மளே வந்து ஒன்று வச்சு ஏதாவது மேக் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே நிறைய வச்சுருந்தாங்க. சில இதை பார்க்கும்போது இது எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரியலையே நமக்கு அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள்லாம் எனக்கு வந்துச்சு. ஏன்னா இப்போ தான் எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கால சூழல் மாற மாற நம்மளுக்கு வந்து நிறைய வெரைட்டிஸில் வந்து நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. ஒன்று நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம், அப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கனால சில விஷயங்களை பார்க்கல இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற யோசனை தான் எனக்கு வந்தது.
இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் நினைக்காதீங்க, கண்டிப்பாக இல்லை. இந்த ஜாக்கெட்டில் வந்து ஓரமாக வச்சு தைக்கக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் தான் அதெல்லாம். எல்லாமே வந்து ஓகேன்னு ஒரு நல்ல ரேட்டில் தான் இருந்துச்சு. பட் இந்த ஐட்டம்ஸோட ரேட்லாம் ஓகேவா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியலை. ஏன்னா இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்கினதில்லை, அதனால் வந்து எனக்கு தெரியலை. இங்கே வந்து லைனிங் துணியுமே இங்கே நிறைய கலெக்ஷன் கலர்ஸில் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெஸ் கலெக்ஷன்லேருந்து கிச்சன் கலெக்ஷன்லேருந்து அப்புறம் வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பாக்ஸஸ் அப்புறம் நைஃப் இந்த மாதிரி எல்லா கலெக்ஷனுமே இங்கே வச்சுருந்தாங்க. A to Zன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஒரே வார்த்தையில் அடங்கிறாது, அது எல்லா வார்த்தைகளையும் சேர்ந்தது தானே. வீடு அப்படிங்க போகும்போது அது எல்லாமே வாங்கணும் அப்படிங்க போகும்போது அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் நம்ம வீட்டில் நம்ம இருக்கோம். அப்போ நமக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இருக்கு, அந்த ஐட்டம்ஸும் அங்கே இருக்குது, ஸ்கூல் திங்ஸும் இங்கே இருக்குது. ஆனாலும் நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னோடய வீடியோவை பார்த்துட்டு நம்ம போய் வாங்கலாம் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரேட்டை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே வாங்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் இவங்க வீடியோ பார்த்து தான் வாங்கினேன், ரேட் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிடக்கூடாது இல்லையா. அதுக்காக நான் வந்து இந்த விஷயத்தை உங்ககிட்ட திரும்ப சொல்லிக்கிறேன். நீங்கள் ரேட்டை செக் பண்ணிக்கிட்டே வாங்குங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வாங்குங்க. எவ்வளோ பார்த்தாலும் சரி கலெக்ஷன்ஸ் எதுவுமே குறையாத போல் அவ்வளோ திங்ஸ் இங்கே இருந்துச்சு. பார்க்கும்போது இந்த மேட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது. அதாவது ஒரே கலெக்ஷனை திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி இல்லாமல் இங்கே போனோம்னா நம்மளுக்கு நிறைய கலெக்ஷன்ஸும் நிறைய ஐடியாஸும் கிடைக்கி சின்ன சின்ன விஷயங்களையும் பார்க்கல. அதனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லன்ச் டவல்ஸ்லேருந்து ஹேண்ட் டவல்ஸ்லேருந்து காட்டன் டவல்ஸ்லேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. பேஸ்கெட்ஸ்லேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. மைக்ரோவனுக்கு யூஸ் பண்ணுற அந்த பேஸ்கெட்ஸுமே நிறைய இருந்துச்சு. அப்புறம் மைக்ரோவனில் யூஸ் பண்ணுற அந்த ஹேண்ட் க்ளவுஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஐட்டம்ஸுமே நிறைய இருந்துச்சு நமக்கு இங்கே. நீங்கள் ஆப்பிள் ஷாப்பிங் ஆல்ரெடி போயிருக்கீங்களா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் ஐஸ் க்யூப் வச்சு ஜூஸில் போட்டு குடிப்போம் இல்லையா, அதுக்காக இது இருக்கான். அதாவது இது ஒரு பிளாஸ்டிக், இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அது ஐஸாக போயிடும். இதை தூக்கி நம்ம ஜூஸ் பாட்டில்ஸில் போட்டு நம்ம குடிச்சிக்கிடலாம். அந்த ஜூஸ் பாட்டில்ஸில் போட போகும்போது இது ஐஸ் க்யூபாக இருக்காது, அந்த ஐஸ் தண்ணி உள்ள க்யூபாக இருக்கி நமக்கு ஜூஸ் மட்டும் ஐஸ் ஆகும். அப்படி மாதிரியான ஒரு ஐட்டமாக இது இருந்துச்சு. குக்கீஸ் கட்டர் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நிறைய வெரைட்டிஸில் வச்சுருந்தாங்க, நிறைய டிசைன்ஸில் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த சைட் பாருங்கள், பவுல் ஷேப்லாம் ஹாட் பாக்ஸ் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஒன்று எல்லாத்தையுமே பார்க்கல. நம்ம ஸ்கூல் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா தாராளமாக இங்கே பார்க்கலாம் போல். அந்த ப்ராஜெக்ட் தேவையான சின்ன சின்ன பொருள் எல்லாமே வச்சுருந்தாங்க. இப்படி எல்லாத்தையுமே நான் சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தேன். எவ்வளோ க்யூட்டான ட்ரே ஒன்றை பார்த்து பாருங்கள். நம்ம சின்ன பிள்ளைங்க வச்சு விளையாடுவாங்க இல்லையா, விளையாடு ஜம்மா, அது மாதிரியான ட்ரே இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது என்னென்னா குங்குமம் வைப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு யூஸ் ஆகிற விஷயங்கள் தான் இது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம கூட அதை வாங்கி வீட்டில் ஏதோ ஒரு அழகு பொருள் வச்சு வீட்டில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா கூட தோணுச்சு. இந்த சைட் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு தேவையான அழகழகான சூப்பரான க்யூட்டான திங்ஸ் இருந்துச்சு. கப்ஸுமே நிறைய டிசைன்ஸில் இருந்துச்சு. டீ கப், ஜூஸ் கப் எல்லாமே. இங்கே பாருங்கள், என்னோடய பையனுமே இந்த தலைவாணி எல்லாத்தையுமே பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, லைக் பண்ணிக்கிறங்க, அப்படியே ஷேர் பண்ணிக்கிறங்க. இன்னும் உங்களுக்கு வேறு எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டோட விளாக் வேணும், வேறு எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக என்னோடய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கும் அந்த கடைக்கே போய் கண்டிப்பாக விளாக் எடுத்து போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நாங்கள் கடைசியாக வந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மணி வால் கிளாக் செக்ஷன் தான். இதை பார்த்துட்டு எனக்கு நிஜமாகவே ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் டைம் என்னோடய வீட்டுக்கு நான் வால் கிளாக் ரொம்ப நான் தேடிட்டு இருந்தேன், நல்ல பிராண்டில் நல்ல ஒரு டிசைனிங்காக வேணும் அப்படின்னு. ஆனால் கடைசி வரைக்கும் எனக்கு கிடைக்கவே இல்லை எந்த ஒரு டிசைனுமே. ஆனால் இங்கே இவ்வளோ டிசைன்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப அப்செட் ஆச்சு. இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஆனால் நம்ம வேறு எங்கேயோ தேடி விட்டுட்டோமே இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இருந்த டிசைன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சொல்லப்போனால்.
அப்புறம் நம்மளோட ஃபேவரட்டான ஒரு பிளேஸ் இது. கண்டிப்பாக இந்த பிளேஸ் எல்லாத்துக்குமே பிடிக்கும் இல்லையா? இந்த டெடி பியர் தான். இந்த டெடி பியர்ஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. முக்கியமான விஷயம் பெயிண்டிங் வச்சுருந்தாங்க இங்கே. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெயிண்டிங்ஸ்னால். இங்கே பெயிண்டிங்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தாங்க. ரேட் என்னால் கேட்க முடியல, பட் நெக்ஸ்ட் டைம் போகல நான் ஒரு பெயிண்டிங் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி தான் யோசித்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக நான் வாங்கல, நம்ம வீடியோ எடுத்து போடுறேன். மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறங்க. வேறு என்ன விளாக் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஆப்பிள் ஷாப்பிங்கோட விளாக் இதோட முடியலை, இன்னொரு பார்ட் நான் போடுவேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கனால என்னால் ஒரே வீடியோவாக போட முடியாது. அதனால செகண்ட் பார்ட் நான் கண்டிப்பாக போடுறேன். அதையும் நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். இது என்னன்னு கேட்டிங்கன்னா கண்ணாடி பாட்டிலில் வந்து கிஃப்ட் இது நம்ம உள்ளே வந்து பேப்பர் இருக்கு இல்லையா, அதில் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதோ எழுதி போட்டு அதை ஒரு கிஃப்ட்டை நம்ம அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம். கிஃப்ட் ஷாப் உள்ளே வச்சுருக்காங்க. எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப யோசிக்கிற அளவுக்கு கலெக்ஷன்ஸ் அவ்வளோ வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நிஜமாக இது எல்லாமே பார்க்கல. நாங்கள் வந்து வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன திங்ஸ் எல்லாமே வாங்கிக்கிட்டு ஒவ்வொரு கப்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கிட்டு எல்லாமே பார்க்க தான் செஞ்சோம். எங்களுக்கு பேசிக்காக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அடுத்த பார்ட் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆப்பிள் ஷாப்பிங்கோட செகண்ட் பார்ட் வீடியோ கண்டிப்பாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறங்க.